மதுரை அருகே போலி பட்டா தயாரித்து நில மோசடியில் ஈடுபட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை வடக்கு தாலுகா பொட்டப்பனையூர் கிராமத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு நூற்றுக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. இதில் சிலர் குடியிருந்து வந்த நிலையில் அடிப்படை வசதி குறைபாட்டால் தற்காலிகமாக வெளியேறியுள்ளனர். இந்த சூழலை பயன்படுத்தி வண்டியூரை சேர்ந்த நில அபகரிப்பாளர்கள் சிலர் பொட்டப்பனையூர் கிராம நிர்வாக அலுவலர் பாண்டி மற்றும் தலையாரி ஆகியோரின் துணையுடன் அங்கிருந்த வீடுகளை சட்டவிரோதமாக இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். பின்னர் அந்த நிலங்களுக்கு மோசடியாக பட்டா தயார் செய்து தலா 2,50,000 ரூபாய்க்கு பொதுமக்களிடம் விற்பனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நில மோசடியால் உண்மையான உரிமையாளர்களுக்கும் நிலத்தை வாங்கியவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உருவாவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேதாஜி சுபாஷ் சேனை மாநில செயலாளர் சுமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மாயன், செந்தூர் மற்றும் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். பொட்டப்பனையூர் கிராமத்தில் சர்வே நம்பர் 81B 2008 கலைஞர் ஆட்சி காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு இலவச பட்டாக்கள் வழங்கப்பட்டன. இந்த இலவச பட்டாக்கள்ல ஒரு விதி இருந்தது. என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாச காலத்தில் நீங்க வீடு கட்டணும், அப்படி இல்லைன்னா உங்க பட்டா காலாவதி ஆயிரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விதிகள் இலவச பட்டா நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? ஏழை எளிய மக்களுக்கு உணவு, உடுக்க, உறைவிடமில்லாத மக்களுக்கு கொடுக்குறீங்க. ரோட்ல படுத்து கிடக்கிறவனுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்குறீங்க. அவனை போய் 6 மாசத்துல வீடு கட்டு அப்படின்னா ஒரு வீடு 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். அவன் எப்படி கட்ட முடியும்? அப்ப கொடுக்குற மாதிரி கொடுத்து புடுங்குற மாதிரி புடுங்குறது. அந்த பட்டாக்களை அழித்து விட்டு இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விஓ அன்னைக்கு அந்த இடத்துல பொட்டப்பனையூர்ல மின்சார வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. அதுல போய் 6 மாசத்துல வீடு கட்டுன்னா அப்ப அரசாங்கம் நாங்க அவங்க வீடு கட்ட தயார், அரசாங்கம் எங்களுக்கு அந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும்ல, செஞ்சு கொடுக்காம நீ வீடு கட்டு அப்படின்றது ஒரு தவறான ஒரு நிபந்தனை. ஒரு எப்படி சொல்றது, ஒரு நிறைவேற்ற முடியாத ஒரு நிபந்தனை. இருந்தாலும் கூட ஒரு சில பேர் பேஸ்மெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. இப்ப அந்த இடங்களுக்கு போனா அந்த இடங்கள்ல அத்தனை பேருமே நிறைய இடங்கள்ல போலி பட்டா, நிறைய பேரோட இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய விஓ தலையாரி, அங்க அர்ச்சுனன் என்பவர், பாலமுருகன் என்பவர், இவங்கெல்லாம் கூட்டி சேர்ந்து ஒவ்வொரு பட்டாவையும் போலி பட்டா போட்டு, அதாவது ஒருத்தர் பேர்ல 47 நம்பருக்கு பட்டா இருக்குன்னா அந்த பேர் மட்டும் வச்சுட்டு வேற ஒரு பட்டா இருக்கும், வேற ஒரு பட்டாவை போட்டு அந்த பட்டா 2.5 லட்சம் ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. இப்ப அந்த புதுசா ஒருத்தன் ஏமாந்து போய் வாங்கியிருக்காம இருக்கு, அவன் வாங்க போனா அந்த பழைய பட்டா தர்றங்க இருக்கிறாரு. 2 பேருக்கு இடையில சண்டை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேற ஏற்படுகிறது. ஏழைகளை மோத விட்டு வேடிக்கை பார்ப்பது அரசாங்கத்திற்கு என்ன லாபம்? உடனடியாக போலி பட்டா போட்ட